ஆட் பண்ண சொன்னேன். தேங்க்ஸ் ஃபார் जय श्री कृष्ण। जय श्री कृष्ण जी। जय श्री कृष्ण। जय श्री कृष्ण जी। जय श्री कृष्ण सर। जय श्री कृष्ण जी। जय श्री कृष्ण। जय श्री कृष्ण सर। जय श्री कृष्ण जी। जय जगदीश हरे कृष्णा, जय जगदीश हरे। जय गुरु मारुत मंदिरनाथ, जय जगदीश हरे कृष्णा, जय जगदीश हरे। किङ्किणिपदकमला कृष्णा, कङ्कणकरयुगला कुङ्कुमपङ्किलवक्षस्थलवर कुवलयदलनीला। कृष्णा जय जगदीश हरे। दधिनवनीतहरा कृष्णा, तरुणी चित्तहरा। दयया पालय दामोदर हर तुलसीदामधरा। कृष्णा जय जगदीश हरे। गोवर्धनधरणा कृष्णा, गोपीजनरमणा। कोमलपल्लवसुन्दरचरणा, कोकिलमधुवचना। कृष्णा जय जगदीश हरे। नन्दकुमार हरे कृष्णा, नारदगीतगुणा। नारायणवर भट्टतिरिकृत स्तुतिवर शुभफलदा। कृष्णा जय जगदीश हरे। पून्तानभक्तप्रिया कृष्णा, वृन्दावनरसिका। प्रेमिकभावुकमण्डलपूजित पादसरोजयुगा। कृष्णा जय जगदीश हरे। कृष्णा जय जगदीश हरे। தேங்க்யூ ஜி. ரொம்ப நல்லா இருந்து பியூட்டிஃபுல். ரொம்ப நல்லா பாடினீங்க அஞ்சலி ஜி. ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்லோவா, கொஞ்சம் ஸ்லோவா தான் பாடுறேன். ரொம்ப நல்லா இருக்கு. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்து. தேங்க்யூ ஒரே ஜி. ஒரு காஷன், யாரோட வீடியோ போடுறீங்களோ அந்த அந்த பர்சனுக்கு தெரியணும் அவரோட வீடியோ நம்ம இதுல போடுறோம் அப்படின்ட்டு. இல்லைன்னா அவர் என்னைக்கா தப்பா நினைச்சுட்டு போறார். என்னோட வீடியோ எடுத்து யூடியூப்ல போடுறீங்களே அப்படின்னு தப்பா நினைச்சு கூடாது. உங்களுக்கு 10 தெரியும். இயர்ஸா 10 இயர்ஸா தம்பி ராதா கல்யாணம் பண்ணிட்டு உங்க தம்பி இருக்கான். தானா? பின்ன ஓகே. உங்க தம்பினா அப்புறம் பிரச்சனை இல்ல. வேற இல்ல யாராவது ஆள் வந்துட்டு எதுக்கு என் போட்டோ யூடியூப்ல போட்டோன்னு கேட்க கூடாது. அவ்வளவுதான். அதுக்காக சொன்னேன். இல்ல, ஹீஸ் மை பிரதர். 10 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கான் ராதா கல்யாணம். அவன் வீட்டுல பண்றான். ரொம்ப நல்லது. ரொம்ப நல்லது. லாஸ்ட் இயர் கூட போட்டீங்க அனுப்பிச்சிங்கல்ல அனுஜாஜ். பட் லாஸ்ட் இயர் ரெக்கார்டிங் அன்னைக்கு பண்ணல. மேபி அன்னைக்கு சுஜாதா ஜி வரல, ஜெயஸ்ரீ ஜி தான் அன்னைக்கு ரெக்கார்டிங் பண்ணா, தெரியல. அகைன் அதனால தான் இந்த தடவை எவ்ரி இயர் February month he will perform ராதா கல்யாணம் பூஜா. வெரி நைஸ், வெரி நைஸ். ஓகே ஜி. விஜயலட்சுமி ஜி சொல்லுவா. श्री राम रक्षा स्तोत्रम प्रार्थना सांग। रामाय रामभद्राय रामचंद्राय वेधसे रघुनाथाय नाथाय सीताया पतये नमः। भज गोविंदम प्रार्थना सॉन्ग्स। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्।
श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करल्लोकशङ्करम् जय சூப்பர் श्री ஜி, कृष्ण வெரி सर நைஸ். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணஜி. ஒரு 2 செகண்ட் கொடுங்க. யாரோ கதவை தட்டின்னு இருக்கா. நான் ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் பார்த்துட்டு வந்துடுறேன். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஸோ நம்ம மாண்டுக்கிய உபனிஷத் படிச்சுட்டு இருக்கோம். ரொம்ப அழகான ரொம்ப அர்த்தமுள்ள ஒரு உபனிஷத். ஐ எம் ரியலி லக்கி. நீங்கெல்லாம் இதை எனக்கு சஜஸ்ட் பண்ணதுனால தான் இந்த மாண்டுக்கிய உபனிஷத்தை எடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதில் 3 ஸ்லோகங்கள் நம்ம முடிச்சிருக்கோம். இன்னைக்கு 4வது ஸ்லோகத்தை எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி அதோட தியான ஸ்லோகங்கள் அது சொல்லிடலாம். ஓம் भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैः स्तुष्टुवागुंसस्तनूभिः व्यशेमदेवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु ॐ शान्ति शान्ति शान्ति. शान्ति मन्त्रम्. முதல் ஸ்லோகம், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓம் இஸ் ஈக்குவல் டு எவ்ரிதிங். ஓம் தான் எல்லாமே. ஹரி ஓம். ஓமித்யேதக்ததக்ஷரமிதம் சர்வன் தஸ்யோபவ்யாख्यानम् பூதம் भवद्भविष्यदिति सर्वमोङ्कार एव यच्चान्यत्रिकालातीतं तदप्योङ्कार एव. செகண்ட், பிரம்மன் தான் எல்லாம். பிரம்மனுக்கு 4 பாதங்கள். சர்வம் ஹேதத் பிரக்மாயமாத்மா பிரக்மசோயமாத்மா சதுஷ்பாத். இதுலேருந்தான் அயமாத்மா பிரம்மன் அப்படிங்கிற மகா வாக்கியம் வருது. மூன்றாவது ஸ்லோகம், முதல் பாதம். ஜாகரிதஸ்தானோ பஹிஷ்ப்ரஜ்ஞஸ் சப்தாங்க ஏகோனவிம்சதி முகஸ் ஸ்தூல புக்வைஸ்வானர பிரதம பாதஹ. ஜாகரிதஸ்தானோ முழிச்சுட்டு இருக்கிற ஸ்தானம். பஹிஷ்ப்ரஜ்ஞா வெளியில பாக்குறது, வெளியில இருக்கிறத அறியறது. சப்த அங்க 7 அங்கங்கள் கொண்ட வெளி உலகம். ஏகோன விம்சதி முக 19 முகங்கள் வாய்கள் கொண்டவன். ஸ்தூல புக்வை, ஸ்தூல புக்வை, ஸ்தூல புக் அப்படின்னா ஸ்தூலமான விஷயங்களை புக், அதாவது போகம் பண்றவன், அனுபவிக்கிறவன். யாரு? வைஸ்வானர. வைஸ்வானர விஸ்வத்தில் நரன். இதுதான் பிரதம பாத. இந்த விஸ்வ ஆர் வைஸ்வானர அப்படிங்கிறவன் தான்
பிரதம பாத முதல் பாதம். இது வந்து ஜாகிரத ஸ்தானம், அதாவது முழிப்பு இருக்கிறது, முழித்திருக்கும் இடம். அடுத்தது இரண்டாவது பாதம். அது என்னன்னா ஸ்வப்னஸ்தானோந்த பிரஜ்ஞாஸ் சப்தாங்க ஏகோனவிம்சதி முக பிரவிவிக்த புக்தைஜசோ த்விதீய பாதः. ஸ்வப்னஸ்தான கனவின் இடம், அந்தஹ உள்ளே, பிரக்ஞः அறிவது, சப்த அங்க ஏழு அங்கங்கள் ஏழு உறுப்புகள், ஏகோன விம்சதி முக 19 வாய்கள், பிரவிவிக்த பிரவிவிக்தன நுட்பமான சூக்ஷ்மமான, புக் அனுபவிப்பது, தைஜச ஒளிமயமான, த்விதீயः இரண்டாவது, பாதः அம்சம். ஸோ இதுலயும் பார்த்தீங்கன்னா போன ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்திலயும் ஒன்றும் ஜாஸ்தி டிஃபரன்ஸ் இல்லை. போல என்ன ஜாகிரத ஸ்தானம், இங்க சொப்னஸ்தானம். அப்புறம் என்ன பகிஷ் பிரக்ஞா, வெளியில பிரக்ஞா, வெளியில அறிவது, இங்க அந்த பிரக்ஞா, அதாவது உள்ளுக்குள்ள பிரக்ஞா. அப்புறம் ரெண்டுத்திலயுமே சேம், சப்த அங்க ஏகோன விம்சதி முக, 7 அங்கங்கள் 19 வாய்கள். பிரவிவிக்த புக் அப்படின்னா என்ன? பிரவிவிக்த புக் அப்படின்னா சூக்ஷ்மமான விஷயங்களை அனுபவிப்பது. அங்க என்ன? ஸ்தூல புக், ஸ்தூலமான விஷயங்களை அனுபவிப்பது. அங்க வைஸ்வானரக, இங்க தைஜசக. சோ இந்த ஒளி, இந்த சொப்னா ஸ்டேட்ல இருக்கிறது, அந்த ஸ்டேட்டுக்கு பேர் தைஜசக, ஒளிமயமானது. ஏங்கிறது அப்புறமா சொல்லலாம். த்விதீய இங்க இரண்டாவது, அங்க பிரதம முதல், பாத பாத எல்லாம் அப்படியே சேம். ஒவ்வொரு விஷயமா பார்க்கலாம். ஸ்வப்னஸ்தானோந்த பிரஜ்ஞாஸ், ஸ்வப்னஸ்தானோ, ஸ்வ அப்புறம் இப்ப என்ன ஜாயிண்டா இருக்கு, ஸ்வப்ன நஸ்தா, ஸ்வப்னஸ்தானோந்த பிரஜ்ஞாஸ் சப்தாங்க, சப்தாங்க சமிழாக, சப்தாங்க தாமிழாக, சப்தாங்க ஏகோனவிம்சதி முக, ஏகோன, ஏகோன இல்ல, ஏகோ தொண்டையிலிருந்து வரணும், நவிம்சதி வரணும், விம்சதி முக பிரவிவிக்த, பிரவிவிக்த 2 வி இருக்கு, பிரவிவிக்த புக் தைஜசோ, புக் தைஜசோ த்விதீய பாதः. ஸ்வப்னஸ்தானோந்த பிரஜ்ஞா சப்தாங்க ஏகோனவிம்சதி முக பிரவிவிக்த புக் தைஜசோ த்விதீய பாதः. சோ இது வந்து ஸ்வப்ன உலகம், ஸ்வப்னஸ்தானம், ஸ்வப்ன ஸ்டேட். அது வந்து நம்மளோட கான்சியஸ், நம்மளோட இந்த விழிப்புணர்ச்சி, நம்மளோட கான்சியஸ்னஸ் பத்தி சொல்லுது. என்ன சொல்லுது? சொப்ன ஸ்டேட் அதுவே தன்னோட கிரியேஷனும் பண்ணிண்டு தானும் அதுல செல்ஃப் சஃபிஷியன்டா இருக்கு. அதாவது தன்னோட உலகம் தானும் அதுல போரும் எனக்கு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் அது. சோ இந்த சொப்னத்துல வெளியுலகத்து மேல அதுக்கு ஒரு டிபெண்டன்சியே இல்லை. வெளியுலகம் என்னவா இருந்தாலும் சொப்னம் தன்னோட உலகத்தை தானே கிரியேட் பண்ணிக்கும். அண்ட் அதுல இருக்கிற அனுபவிப்புகளும் தனக்கே வர மாதிரி இருக்கும். சொப்னத்துல இருக்கோம், சொப்னத்துல ஏதோ பாக்குறோம்னா, சொப்னமும் நம்ம வெளி உலகத்தால ஏதாவது கட்டில் இருந்தாதான் சொப்னம் இல்லை, உட்கார்ந்தபடியே டே ட்ரீமிங் பண்ணலாம். அதுக்கு வெளி உலகத்துக்கு மேல ஒன்னும் சார்ந்தது இல்லை.
சோ அதே கிரியேட் பண்ணிக்கும் அண்ட் அதே முழுசாக இருக்கும். அதிலேயே இந்த பொருள்கள் எல்லாம் இருக்கும். அதில் இருக்கிற அனுபவங்களும் முழுசாக இருக்கும். பயம் வரும், நைட்மேர்ஸ் வரும், ஹாப்பினஸ் வரும், ஆஹான்னு கூட ஒரு ஃபீலிங் வரும், நல்லா இருக்கே அப்படிங்கிற துக்கமும் வரலாம், கோபமும் வரலாம். எல்லாமே அந்த எல்லா அனுபவங்களும் அந்த ஸ்வப்னத்துல வரும். சோ ஒரு முழு உலகத்தை அதால கிரியேட் பண்ண முடியும். அதுல மனிதர்களை, பொருள்களை, அனுபவங்களை எல்லாம் நிஜம் மாதிரி அதுக்குள்ள போட முடியும். அதனால அது நடந்திருக்க வரைக்கும், அந்த சொப்னம் நடந்துட்டு வரைக்கும் எல்லாமே நிஜம். இந்த ஸ்டேட்டுக்கு பேர் தைஜச அப்படின்னு என்ன, ஒளிமயமானது ஆர் ஒளியினால் பண்ணப்பட்டது அப்படின்னு பேர். ஏன்னா அது வந்து தன்னோட ஒளிமயமா இருக்கு. தானே ஒளி தானே அதுக்கு ஒளி கொடுக்க முடியும். அதாவது சொப்னத்துல பார்த்தேன்னா லைட் இருக்கிற, இருட்டுதான், நம்ம தூங்கின்ற கண்ணெல்லாம் மூடி இருக்கு. ஆனா அதுல இருக்கிற பொருள்களுக்கு எல்லாம் லைட் வருது. ஏன்னா அந்த கான்சியஸ்னஸ், அதாவது அந்த விழிப்புணர்ச்சி, அந்த அந்த சொப்ன ஸ்டேட்ல இருக்கிற விழிப்புணர்ச்சி அது தைஜசமானது, அது ஒளிமயமானது, அதே ஒளி கொடுக்கிறது. அந்த ஒளியில நம்ம எல்லாத்தையும் பார்க்கிறோம். அந்த ஒளியிலேயே, அந்த சொப்னத்திலேயே ஒரு 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 இருட்டு மாதிரியான ஒரு சொப்னம் இருந்தாலும் அதுக்கும் ஒளி கொடுக்கிறது. எவ்வளவு அழகா இருக்கு அந்த இடம். சோ அதனாலதான் அதுக்கு தைஜச, ஒளிமயமானது அப்படின்னு ஒரு பேர். சோ இந்த விழிப்புணர்ச்சி, அதாவது சொப்னங்கிற அந்த விழிப்புணர்ச்சி அதே கம்ப்ளீட். அது இந்த உலகத்து மேல அதுக்கு ஒரு டிபெண்டன்சியும் இல்லை. ஆனா அது கிரியேட் பண்ற உலகத்துக்கு அதுல இருந்து வருது. அந்த விழிப்புணர்ச்சியில இருந்து அந்த உலகம் வருது. அந்த விழிப்புணர்ச்சியில என்ன சொல்றார்? 7 அங்கங்கள் அதுலயும் இருக்கு, 19 வாய்கள் அதுலயும் இருக்கு. ஆனா அதெல்லாம் ஒரு சூக்ஷ்மமான ஒரு லெவல்ல ஒர்க் பண்றது. அதுலயும் சொப்னத்துல கண்ணு இருக்கு, சொப்னத்துல வாய் இருக்கு, சொப்னத்துல மூக்கு இருக்கு, சொப்னத்துல காது இருக்கு. ஆனா அதெல்லாம் சூக்ஷ்ம லெவல்ல இருக்கு. சோ இந்த 19 விஷயங்களும், 19 விஷயங்கள் என்ன சொல்லியிருக்கேன்? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? இந்த கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், புத்தி, மனசு, அகங்காரம். 5554. அப்புறம் 5554. ஆமா, 5554. கரெக்ட். இந்திரியங்கள் 5, அப்புறம் அந்த இந்த கை கால் பேச்சு அதெல்லாம் ஒரு 5, கர்மேந்திரியம், ஞானேந்திரியம் பிளஸ் மனசு, 5 புத்தி, 5 அகங்காரம், ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள். ஆமா 5 ஞானேந்திரியங்கள் என்ன? கண்கள், காது, மூக்கு, அப்புறம் அந்த நாக்கு, ஆகாசம், அது செவி. அதோட கனெக்டட் இது ஆகாசம், தண்ணி, அந்த 5 அது 7, அது வேற. அது 7 அங்கங்கள். அத பத்தி சொல்லல. இது வந்து 5 5 5 4. 5 5 கை கால் ஞானேந்திரியங்கள். பேச்சு. ஞானேந்திரியங்கள் என்ன? இந்திரியங்கள் 5 கண்கள், சார். காது, மூக்கு, நாக்கு, இந்த தோல். இந்திரியங்கள் 5. அதுக்கப்புறம் 5 ஸ்மெல், டேஸ்ட், ஹியர், டச். இல்ல வெளியோட கர்மேந்திரியங்கள், கை, காலு, பேச்சு, மலம், வெளிக்கு நீர், போற வாசனை, 2 வா, வா. அங்கங்கள். அந்த அங்கங்கள். சோ 5 கர்மேந்திரியங்கள். அதுக்கப்புறம் அடுத்த 5 மனசு, மனசு, புத்தி, அது அகங்காரம், 4. சித்தம். அது 4. இது பிராண, அஞ்சு அபான, பிராணங்கள். உபான, அகங்காரம், இது சித்தம். வாயுக்குள் பிராண, அபான, தியான, உதான, சமான. பிராண, அபான, தியான, உதான, சமான. இந்த 5 பிராணவாயுகள். சோ 5 5 5. அதுக்கப்புறம் 4. 1 மனசு, புத்தி, அகங்காரம், சித்தம். மைண்ட், இன்டெலெக்ட், ஈகோ, மெமரி.
சோ இது 19 வாய்கள், 19 முகங்கள். அண்ட் இந்த 7 அங்கங்கள். என்ன 7 அங்கங்கள்? ஆகாசம், காற்று, அக்னி, நீர், பூமி. அப்புறம் என்ன? சூரியன் சந்திரனா சார்? சூரியன் கண்கள். ஆம், சந்திரன். அது அப்புறம் ஹெவன், நிலம் நிலம் பூமி ஸ்வர்க்கம், ஹெவன். ம். ஸோ ஹெவன், சூரியன், வாயு, வாயு மூக்கு சார். வாயு மூக்கு. ஆகாஷ், ஆகாஷ, ஆகாஷங்கிறது உடம்பு. ஸோ ஹெவன்கிறது தலை, சூர்யா அது கண்கள், கண்கள். ஆகாஷம் அது நம்மளோட உடம்பு, ட்ரங்க். அப்புறம் ஓஷன்ஸ், ஆப நீர், அது நீர்க்குடம். அப்புறம் பூமி, பிருத்வி அது நம்ம கால்கள். அப்புறம் அக்னி, வாய். ஸோ இந்த 7. தியாயு, தியாயுங்கிறது ஹெவன், ஸ்வர்க்கம். சூர்யா, வாயு, ஆகாஷ, ஆபஹ, பிருத்வி, அக்னி. ஸோ இந்த 7 அங்கங்கள் அண்ட் இந்த 19 முகங்கள். ஆனா இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் சொப்ன ஸ்டேட்லயும் இருக்கு. ஆனா சூக்ஷ்மமா இருக்கு. அதே 19 முகங்களும் அதே 7 அங்கங்களும், ஆனால் சூக்ஷ்ம லெவல்ல. சோ அந்த இந்த ட்ரீம் ஸ்டேட் எந்த விதத்திலையும் குறைச்சல் இல்லை. இந்த முழிச்சிருக்கிற ஸ்டேட்டும் ட்ரீம் ஸ்டேட்லயும் எல்லாமே சேம். அதே 7 அங்கங்கள், அதே 19 முகங்கள். ஆனா அது ஸ்தூலமா இருக்கு, இது சூக்ஷ்மமா இருக்கு. அது உலகத்து மேல டிபெண்டா இருக்கு, இது உலகத்து மேல டிபெண்டா இல்ல. இது தானே நடக்கிறது. சோ இந்த இந்த சொப்னத்துல வர பொருள்கள்லாம் நம்மள ரியலா தெரிஞ்சதுன்னா, இந்த முழிச்சுட்டு இருக்கிற ஸ்டேட்ல இருக்கிற பொருள்களும் சொப்னமா இருக்கலாம் இல்லையா? சொப்னத்துல வர ஒவ்வொரு பொருளும் ரியலா தெரியுது. அதுல இருக்கிற அனுபவம் ரியலா இருக்கு. சோ முழிச்சுட்டு இருக்கிறதுல இருக்கிற அந்த பொருள்களும் அந்த அனுபவங்களும் அதுவும் சொப்னமா இருக்கலாமே. சோ இந்த ராமகிருஷ்ணர் அவரும் அவரோட தாயார் சாரதா தேவி, அவர் அவளை தாயாரா நினைச்சுக்கிறதுனால எல்லாருமே அவளை தாயாரா நினைச்சு, அவள்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்டாரா ஒரு சிஷ்யன், அந்த சொப்ன ஸ்டேட்டுக்கும் இந்த முழிச்சுட்டு இருக்க ஸ்டேட்டுக்கும் ரெண்டுமே சேம் தான் அப்படின்னு சொன்னாலும், இந்த ரியல் ஸ்டேட்ல இருக்கிறது, அதாவது முழிச்சுட்டு இருக்கிற ஸ்டேட்ல வர விஷயங்கள் எல்லாம் அது கண்டினியூட்டி இருக்கு. சொப்ன ஸ்டேட்ல வர இந்த கதைகள் எது நடந்தாலும் அது கண்டினியூட்டி இல்ல. அதாவது இங்க முடிச்சோம் இன்னைக்கு சொப்னத்துல, நாளைக்கு இங்க இருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறது இல்ல இல்லையா? இன்னைக்கு ஒரு சொப்னம், நாளைக்கு ஒரு சொப்னம், அன்னைக்கு இன்னொரு சொப்னம். ஆனா இந்த முழிச்சுட்டு இருக்கிற ஸ்டேட்ல இருக்கிறது, இன்னைக்கு இந்த ஆபீஸ்ல எங்க வேலையை முடிச்சாலோ அதே இடத்துல இருந்தா நாளைக்கு கார்த்தால திருப்பி ஆரம்பிக்க போறது. அந்த ஒரு கண்டினியூட்டி இருக்கு. சொப்னத்துல இந்த கண்டினியூட்டி இல்லையே. சோ அது ரெண்டும் ஒன்றாக எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம வந்து பதில் சொன்னாலாம், ஓகே, லிவ் இன் யுவர் கான்ஸ்டன்ட் ட்ரீம், லிவ் இன் யுவர் கண்டினியூஸ் ட்ரீம். ஏன்னா ட்ரீமும் கண்டினியூஸா இருக்க முடியும், ஏன் யோசிக்க மாட்டேங்கிற? சோ அதுக்காக இந்த நடக்கிறதெல்லாம் ட்ரீமா அப்படின்னு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வோட இருந்தா போரும். இப்பைக்கு உடனே நாளையில இருந்து இதெல்லாம் சொப்னம் தான், இதெல்லாம் என்னைக்காவது முடிச்சுக்க போறோம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்தா வரட்டும். அதை நிராகரிக்காதீங்க.
அதே மாதிரி இதுதான் இதெல்லாம் சொப்னம் அப்படிங்கறத எக்ஸெப்ட் பண்ணிக்கணும். இப்படியும் இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம். ஆனா என்ன, இந்த முழு இந்த முழிச்சுட்டு இருக்கிற ஃபேஸ்ல இருந்து சொப்ன ஃபேஸ்ல போறச்ச அந்த கான்சியஸ்னஸ், அதாவது நம்மளோட அந்த விழிப்புணர்ச்சி வெளியுலகத்திலேருந்து உள்ளுக்குள்ள போறது. ஏன்னா வெளியுலகத்துல இருக்கிறது தான் அந்த முழிப்போட கான்சியஸ்னஸ்னா, இந்த மைண்ட் தான் சொப்னத்தோட கான்சியஸ்னஸ். அந்த மைண்டுக்குள்ளதான் எல்லாமே இருக்கு. அந்த உலகம் மைண்டுக்குள்ள இருக்கு. சோ அதனால உள்ளுக்குள்ள போக முடியும். அந்த பிரக்ஞா, உள்ளுக்குள்ள பார்க்கணும். சோ இந்த மாதிரி அந்த பிரக்ஞை வச்சிருக்கிறது பேர் தான் தைஜச. சோ இந்த வேதாந்தத்துல இந்த வெளி உலகத்துல இருக்கிறதெல்லாம், அதாவது முழிச்சுன்னு இருக்கிறதுல இருக்கிற வெளியுலகத்து பொருள்கள் எல்லாம், இந்த இந்திரியங்கள்னால நம்ம பர்சீவ் பண்ற இந்த வெளியுலக பொருள்கள் எல்லாம் அதுக்கு ஒரு நிஜம் கிடையாது, இதெல்லாம் அவித்யாலேந்து வருது அப்படிங்கறது வேதாந்தம் சொல்லுது. ஏன்னா அதோட நிஜத்தை நம்மளால ப்ரூவ் பண்ண முடியாது. அது கிட்ட போக போக போக, அதான் சொன்னோம் இல்லையா, அந்த அந்த கிளாஸ்ல சொன்னோமே அந்த மாதிரி, அந்த குரூப்ல டூ வந்து ஒரு ரியல் இல்ல. அந்த டூ என்னன்னு கிட்டக்கு போய் பாக்குறதுதான் அந்த டூவும் இல்லை, டூங்கிற நம்பரே கிடையாது அப்படிங்கிற ஒரு, எவ்வளவு கிட்ட கிட்டக்கு போறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது வந்து அன்ரியலா போயிட்டு இருக்கு. எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த அலை கிட்ட போர்ச்ச போர்ச்ச அது வெறும் நீரா தான் தெரியுது, அதோட ரியாலிட்டி போயிடுறது. எவ்வளவுக்கு எவ்வளவு அது கிட்டக்கு போறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு அதுக்குள்ள போறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு அதோட ரியாலிட்டி மாறிண்டே போறது. சோ இந்த வெளியுலகத்துல நம்ம என்ன இந்த முழிச்சுண்டு பாக்குறச்சு எதெல்லாம் பாக்குறோமோ அதெல்லாம் எவ்வளவு கிட்ட கிட்டக்க போறச்ச அதெல்லாம் அப்படியே அதோட ரியாலிட்டி அழியிறது. அதே மாதிரிதான் சொப்னத்துல இருக்கிறது. சொல்ல ரெண்டுமே சேம் அப்படிங்கிறது தான் வேதாந்தம் கொண்டு வருது. அதாவது முதல்ல முழிச்சுன்னு இருக்கிறதுல உலகம், அந்த வாதம், அதாவது நான் நார்மலா காமன் சென்ஸான விஷயம் அது. அது என்ன, சிருஷ்டி திருஷ்டி வாதா. அதாவது முதல்ல ஒரு சிருஷ்டி இருக்கு, ஒரு உலகம் இருக்கு, ஒரு தாஜ்மஹால் இருக்கு, அத திருஷ்டி நான் இப்ப போய் பார்க்கிறேன், அதோட அனுபவிக்கிறேன். இது சிருஷ்டி திருஷ்டி வாத. முதல்ல சிருஷ்டி, அப்புறமா திருஷ்டி. முதல்ல இந்த உலகம் கிரியேட் ஆகுது, அதுக்கப்புறமா நான் அதை அனுபவிக்கிறேன், அதை பார்க்கிறேன். திருஷ்டினா பார்ப்பது. சோ முதல்ல சிருஷ்டி, அப்புறமா திருஷ்டி. இந்த வாதம் இது வந்து முழிச்சுட்டு இருக்கிறது. ஆனா நம்மளோட சொப்னத்துல அப்படி சொல்ல முடியுமா? முதல்ல ஒரு உலகம் இருக்கு, அதுக்கப்புறமா நான் அதுக்குள்ள போய் சொப்னத்தை பார்க்கிறேன் அப்படின்னு இல்ல. அங்க என்ன இருக்கு, திருஷ்டி சிருஷ்டி வாத. வாதம்னா டிபேட், டிஸ்கஷன். சொப்னத்துல இருக்கிறது வந்து திருஷ்டி, முதல்ல பார்க்கிறோம், முதல்ல அனுபவிக்கிறோம், அப்புறமா தான் இந்த உலகத்தோட சிருஷ்டி வருது, அப்புறமா தான் அதுல பொருட்கள் எல்லாம் வருது. கரெக்டா? அந்த 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 கதை, அந்த சொப்னம் வந்து பெருசாயிண்டே போறது, அப்புறமா புது புது பொருள்கள்லாம் அதுக்குள்ள வருது. அது திருஷ்டி சிருஷ்டிவாத. சோ இது வந்து ரெண்டுமே இருக்கு. சிருஷ்டி திருஷ்டிவாதம் வந்து காமன் சென்ஸ். ஆனா வேதாந்தம் வந்து அத கொஞ்சம் வெளியில வந்து பாருங்கோ, அப்போ உங்களுக்கு திருஷ்டி சிருஷ்டிவாத வந்து புரியும். அது சொப்ன ஸ்டேட்ல இருக்கு. இந்த சிருஷ்டி திருஷ்டிவாதமா இருக்கட்டும், திருஷ்டி சிருஷ்டிவாதம் இருக்கட்டும், ரெண்டுமே அவித்யாலேருந்து வருது. ஏன்னா ரெண்டுத்துக்குமே எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. இதான் வேதாந்தம் சொல்லுது. ரெண்டுத்துக்குமே ரியல் ரியாலிட்டி ஒண்ணுமே இல்லை. இதுதான் மாண்டூக்கிய உபனிஷத்தோட ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் புரியுது. அப்படின்னா என்ன, எதுலையுமே இந்த ரியாலிட்டிங்கிறது கிடையாது, எல்லாத்தையுமே நீங்க வந்து சூக்ஷ்மமா பார்க்கலாம். அப்ப அதோட ரியாலிட்டி வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு போறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு அது கலைஞ்சுட்டே இருக்கும்.
இதே கர்மா தியரியிலையும் பார்க்கலாம். இதே இந்த ரெண்டு விஷயத்தையும், முழிச்சுட்டு இருக்கிற விஷயத்தையும் சொப்னத்துல விஷயத்தையும் கர்மா தியரியில எப்படி முழிச்சுட்டு இருக்கறச்ச கர்மங்கள் தான் பண்றோம் அப்படின்னு தான் நம்ம படிச்சுட்டு வரோம். எல்லாமே நம்ம கர்மங்கள் பண்றோம். பிராரப்த கர்மா நமக்கு வந்திருக்கு. ஏன் நம்மளோட பழைய வாசனா, அந்த வாசனாவெல்லாம் சேர்ந்ததுனால நமக்கு பிராரப்த கர்மா வந்துட்டு இருக்கு. அந்த பிராரப்த கர்மாவை தான் நம்ம இங்க கழிச்சுட்டு இருக்கோம். அண்ட் நம்ம கர்மா பண்றதுனால எந்த கர்மா இந்த ஜென்மத்துல பண்றோமோ அதுக்கான கர்மாவை சேர்த்துட்டு இருக்கோம். இதான் கர்மா தீரி. சோ முழிப்புல என்னது, பிராரப்த கர்மா வந்துட்டு இருக்கு, அதுக்காக பண்ணிட்டு இருக்கோம். அந்த பண்ணின கர்மாக்கள்னால இன்னொரு புது கர்மங்கள் நமக்கு சேர்ந்துட்டு இருக்கு. புது வாசனைகளும் புது கர்மங்களும் சேர்றது. இது முழிப்பு உணர்ச்சியில. சில பேர் என்ன சொல்றாங்க, சொப்ன உணர்ச்சியிலையும் இந்த சொப்ன உலகத்துல என்ன நடக்கிறதோ அதுவும் நம்மளோட பிராரப்த கர்மா, நம்மளோட வாசனைகள் தான் இங்க வந்து நமக்கு கனவா வருது. ஆனா அந்த கனவுல பண்ற கர்மாக்களுக்கான எந்த ஒரு எஃபெக்டும் நம்ம இங்க சேகரிக்கிறது இல்லை. இது கர்மா தியரியிலையும் பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் ஒன்றுதான். அதாவது இந்த ஜாகிரத ஸ்டேட்டும் இந்த சொப்ன ஸ்டேட்டும் ரெண்டும் ஒன்றுதான். சோ எந்த விதத்துல பார்த்தாலும் சரி, அதே 7 அங்குகள், அதே 19 வாய்கள், அதே அனுபவிக்கிறது சூக்ஷ்மத்திலையும் ஸ்தூலத்திலையும் நம்ம அனுபவிக்கிறது. இது சூக்ஷ்மத்துல அனுபவிச்சோம்னா இது வந்து சொப்ன ஸ்டேட், ஸ்தூலமா அனுபவிச்சோம்னா அது ஜாகிரத ஸ்டேட். வெளி உலக வெளியோட அறிவு எடுத்துட்டோம்னா அது வந்து ஜாகிரத ஸ்டேட். உள்ளுக்குள்ள இருக்கிற அறிவு எடுத்துட்டோம்னா அந்த பிராக்ஞை இருந்ததுன்னா அது வந்து சொப்ன ஸ்டேட்டு. இது ஒளிமயமானது, அது ஒளிமயமான இல்லாத இருக்கிறது அப்படின்னு ஒண்ணு எடுத்துக்கலாம். அப்பவும் அது அப்படித்தான். இன்னொன்னு சிருஷ்டி திருஷ்டிவாதா, திருஷ்டி சிருஷ்டிவாதா அப்படி எடுத்துட்டாலும் எல்லாமே அதுக்கு ரியாலிட்டி கிடையாது அப்படிங்கிறதுக்கு தான் எடுத்துன்னு போகுது. கர்மா தியரியிலும் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். கர்மா தியரி எடுத்துட்டாலும் இதுல வந்து நம்மளோட வாசனைகள், நம்மளோட பிராரப்த கர்மாவை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதோட கர்மத்தினால வர விளைவுகளும் நம்ம சேகரிச்சுட்டு இருக்கோம். இது முழிப்புணர்ச்சி, முழிப்பான ஸ்டேட்ல இருக்கிறது. சொப்ன ஸ்டேட்ல இருக்கிறதும் அதேதான், பிராரப்த கர்மங்கள் தான் நம்ம அதுல கரைக்கிறோம். ஆனா அது சூக்ஷ்ம லெவல்ல பண்றதுனால, அதனால பண்ற கர்மங்கள்னால நமக்கு எதையும் சேகரிக்கிறது இல்லை. அண்ட் இத வந்து தைஜசா அப்படிங்கிற அண்ணா இது அதுக்கே லைட் கொடுக்கிறது, ஒளிமயமானது. இதேதான் பிரதாரண்யக உபனிஷத் அப்படின்னு இன்னொரு உபனிஷத் இருக்கு. அதுலயும் இந்த விஷயத்து வருது. சயத்ர பிரஸ்வபிதி அஸ்ய லோகஸ்ய சர்வாவதோ மாத்ராமபாதாய ஸ்வயம் விஹித்ய ஸ்வயம் நிர்மாய ஸ்வேன பாசா ஸ்வேன ஜோதிஷா பிரஸ்வபிதி அத்ராயம் புருஷ ஸ்வயம் ஜோதிர்பவதி. அப்படின்னா என்ன? எப்ப இந்த தூக்க நிலையத்துல போறாளோ, தன்னோட இந்த லோகத்துல இருக்கிற அஸ்ய லோகஸ்ய சர்வாவதோ மாத்ராமபாதாய, இந்த உலகத்துல இருக்கிற வாசனைகள்லாம் அந்த உலகத்துக்கு எடுத்துட்டு போறா. அதாவது சொப்ன உலகத்துக்கு எடுத்துட்டு போறா. ஸ்வயம் வைத்திய ஸ்வயம் நிர்மாய ஸ்வேன பாசா ஸ்வேன ஜோதிஷா பிரஸ்வதி. அதாவது தானே அந்த உலகத்தை கிரியேட் பண்ணி தானே அந்த உலகத்தை அழிச்சு அதே தானே அதை அனுபவிக்கிறதும். அத்தாயம் புருஷ ஸ்வயம் ஜோதிர் பவதி. தன்னோட ஜோதியில, தன்னோட ஒளியில இது எல்லாத்தையுமே அனுபவிக்கிறது. அதாவது தன்னோட ஒளியிலேயே இதெல்லா அனுபவத்தையும் பார்க்கறது. அதேதான் இங்கேயும் சொல்றது. தன்னோட ஒளியில
இந்த தைஜசா அப்படின்னா தன்னோட ஒளியில ஒளிமயமானதுல இந்த உலகம் பண்ணிட்டு இந்த உலகத்துல இருக்கிற அனுபவங்கள் எல்லாத்தையும் தானே அனுபவிச்சுட்டு இருக்கிறது. இது அந்த பிரக்ஞா அப்படிங்கிறா. இந்த 5 இந்திரியங்கள் இந்த மனசை தனக்குள்ள இருக்கிறதாப்பதான் நினைச்சுக்கிறது. இந்த கண்களா இருக்கட்டும், மூக்கா இருக்கட்டும், வாயா இருக்கட்டும், இந்த உடலா இருக்கு, இந்த தோலா இருக்கட்டும், இந்த காதா இருக்கட்டும், இதெல்லாம் மனசு அப்படிங்கிற விஷயத்தை என்ன நினைக்கிறது? உள்ளுக்குள்ள இருக்கிறது அப்படின்னு தான் நினைக்கிறது. அதனால்தான் இது அந்த பிரக்ஞா. ஏன்னா இது மனசால வர்றதுனால உள்ளுக்குள்ள இருக்கிற ஞானம், உள்ளுக்குள்ள ஞானத்தினால வருது. இது எல்லாமே தைஜசா அப்படிங்கிறது. ஏன்னா இது ஒளினால வந்தது. ஏன்னா இது ஒளினால தான் எல்லாமே இருக்கு. அதுல இருக்கிற பொருட்களுக்கு அஸ்தித்வம் இந்த ஒளிதான். வேற ஒண்ணுமே அதுக்கு அஸ்தித்வம் கிடையாது. கிராஸா ஒண்ணுமே கிடையாது. ஸ்தூலமா அங்க ஒரு சரீரமும் இல்லை, ஒரு பொருளும் இல்லை. அங்க இருக்கிற பொருள் எல்லாமே இந்த லைட்னால வருதுதான். அதனால்தான் இது தைஜசா. அதோட சொந்தமான லைட்ல இருந்து இது எல்லாமே இந்த உலகம் முழுக்க அது பாக்குறது. அதனால்தான் இது சூக்ஷ்மமான போக்தா. இந்த அனுபவம் சூக்ஷ்மமானது. இந்த வைஸ்வானர அவர் எல்லாமே ஸ்தூலமா அனுபவிக்கிறது. ஆனா இந்த தைஜசா அப்படிங்கிற அந்த ஸ்வப்ன ஸ்டேட் சூக்ஷ்மமா அனுபவிக்கிறது. இதுதான் இந்த 2 ஸ்லோகங்களுக்கும் டிஃபரன்ஸ். பாக்கி எல்லாம் சேம், எல்லாமே சேம். முக்காசி ஒண்ணு என்ன டிஃபரன்ஸ்? அது வெளி உலகத்துல இருக்கிற அறிவு, இது உள்ள இருக்கிற அறிவு. அது ஸ்தூலமான விஷயத்தை அனுபவிக்கிறது, இது சூக்ஷ்மமான விஷயத்தை அனுபவிக்கிறது. அது அதாவது அது வைஸ்வானர, இது தைஜச. இது ஏன்னா இதோட ஒளியிலேருந்து தான் எல்லாமே கிரியேட் ஆகுது. பாக்கி எல்லாம் இந்த 2 ஸ்லோகங்களும் பார்த்தீங்கன்னா ஒண்ணுதான். முதல் ஸ்லோகம் என்ன? ஜாகரித ஸ்தானோ பகிஷ்பிரஜ்ஞஸ் சப்தாங்க ஏகோன விம்சதி முகஸ் ஸ்தூலபுக் வைஸ்வானர பிரதம பாதக. இது ஸ்வப்னஸ்தானோந்த பிரஜ்ஞாஸ் சப்தாங்க ஏகோன விம்சதி முக பிரவிவிக்த புக் தைஜசோ த்விதீய பாதக. இந்த மாதிரி இந்த 2 விதமான கான்சியஸ்னஸ் பத்தி நான் பார்த்திருக்கோம். 2 விதமான பிரம்மன். 4 பாதங்கள் இருக்கார். முதல் பாதம் முழிச்சுட்டு இருக்கிற ஸ்தானம். 2வது சொப்னஸ்தானம். 3வது டீப் ஸ்லீப் ஸ்தானம். அது நாளைக்கு பார்க்கலாம். இதோட இன்னையோட கிளாஸ இங்கேயே முடிச்சுக்கலாம். சார் தன்வந்திரி ஸ்லோகா இன்னைக்கு சொல்லல. சொல்லிடலாமா சார்? இப்போ சொல்லிடலாமா? ஆக்சுவலி கலாஜிக்கா ஸ்பெஷலா சொல்லணும். அதுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் போல இருக்கு. சீக்கிரம் குணமாயிட்டு வந்துருங்க. தேங்க்யூ சார். போடுறீங்களா? ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரயே அமிர்த கலசஹஸ்தாய சர்வாமய விநாசாய கைகோதாய தன்வந்திரி மகாவிஷ்ணவே நமः. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய கலசஹஸ்தாய விநாசாய தன்வந்திரி மகாவிஷ்ணவே நமः. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய கலசஹஸ்தாய விநாசாய ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. எல்லோரும் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார்.
நலத்தோட you. இருக்கணும். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண. தேங்க்யூ சார். Krishna ஜெய் ஸ்ரீ sir. கிருஷ்ணா Jai Shri சார். Krishna, sir. சார் இது கிளாஸ் மாண்டு எண்ட்ல வச்சுக்கிறது another way of keeping people awake சார். திருப்பி சொல்றேன். பரவாயில்ல. Sir, அந்த அந்த Jai Shri விஷயத்தை இன்னைக்கு Krishna எடுக்க sir. வேண்டாமேன்னு பார்த்தேன். ஏன்னா இதே டாபிக்கே சொப்னத்தை பத்தி, அதுல இருந்து தூக்கத்தை பத்தி ஏதாவது சொல்லணும். எனிவே Sir, ரொம்ப Jai Shri எனக்கு ரொம்ப Krishna sir. பிடிச்சிருக்கு. தேங்க்யூ சார். நல்லா ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. நிறைய உங்களால எனக்கு நிறைய கத்துக்க கிடைக்கிறது. ரொம்ப நிறைய விஷயங்களுக்கு சொல்ல அவ்வளவா நம்மளால எனக்கு டைம் கிடைக்கிறது இல்ல சொல்றதுக்கும். அண்ட் அதை புரியறது லெவலும் எனக்கு ஒரு கொஞ்சம் இன்னும் முழுசா அது புரிஞ்சது இல்ல, கிரகிச்சுன்னு இல்ல. அதனால அவங்களோட ஷேர் பண்றது இல்ல. ஆனா நிஜமாவே இந்த இந்த மாண்டூக்கிய உபனிஷத் படிச்சதுல இருந்து என்னோட லேர்னிங், என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்பவே ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு தான் அதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஆக்சுவலா சார். இன்னைக்கு ஜெய் நான் ஸ்ரீ ரொம்ப கிருஷ்ணா. அனுபவிச்சேன். எப்படி அந்த ஸ்வப்ன ஸ்டேஜும் இதையும் ஒன்னா அழகா சொன்னேன் தெரியுமா? நீங்க யோசிக்காம சிந்திச்சு பார்க்காம இதெல்லாம் வரவே வராது, கோர்வே வரவே வராது. எல்லா ஸ்டேஜ்லயும் அதை கம்பேர் பண்ணீங்கல்ல, ஆமா. ரொம்ப நல்லா இருந்தது. அது சிருஷ்டி தேங்க்யூ மேம். திருஷ்டிவாத திருஷ்டிவாத அப்புறம் கர்மா எல்லாம் அந்த இன்னொன்னு வந்து தானே தனக்கு வெளிச்சத்தை கொடுக்குதுன்னு சொன்னா அது உண்மை. அந்த அதுதான் கூஸ் பம்ப் அது. நிஜமா அதாவது அதை எனக்கு படிக்க அது யோசிச்சு புரியச்சுதான் பார்க்கும்போது எனக்கே ஒரு ஒரு ரொம்ப அழகான ஃபீலிங். அது நிஜமாவே அதுக்கு லைட்டுன்னு தான் பேர் சொல்லணும். ஏன்னா அந்த லைட்னாலதான் அதெல்லாம் எக்ஸிஸ்ட் பண்றது. ஆமா ஸ்வப்னம்ங்கிறது. சார், நல்லா இருக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ. அது நல்லா எப்படி நல்லா புரிஞ்சுது. நான் இந்த கேட்டது பிராரத்த கர்மாவோட நம்ம செய்யற கர்மா கனவு உலகத்துல சேராதுன்னு சொன்னேன் பத்தியா? அது ஆமா. அது நல்லா இருக்கு. தேங்க்யூ மேம். நிஜம். தேங்க்யூ. தேங்க்யூ. சார் நான் தேங்க்யூ. யூஎஸ் போறேன் சார். ஒரு 2-3 டேஸ் கொஞ்சம் வந்து கஷ்டம் சார். நாளைக்கு யூஎஸ் போறேன். ஓ, ஓகே. எந்த ஊரு? சான் பிரான்சிஸ்கோ சார். லெஸ்கோவா? ஓகே. அப்ப 1/2 மணி நேரம் டிஃபரன்ஸ் கிட்டத்தட்ட. ம். அதாவது அங்க அங்க காத்தால 8:30 மணி, நம்மளோட 9 சரி மணி. சார். சரி ஸோ சரி ஷுட் பி ஓகே. நல்லா ஓகே சார். என்ஜாய் பண்ணுங்க. அதுக்காக காலங்காத்தால இருந்து இதெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. இல்ல யூடியூப்ல கூட சார், பார்த்துக்கலாம். கண்டிப்பா செட்டில் ஆனோடனே அட்டன் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் சார். ஏன்னா அது நல்ல டைமிங் தான். அது வெஸ்ட் ம். கோஸ்ட் நல்லா தான் இருக்கும் டைமிங் வைஸ். ஈஸ்ட் கோஸ்ட் கொஞ்சம்